மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது சனீஸ்வரரினுடைய வழிபாடு. இப்போ சனீஸ்வரரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு நீதி அரசர். நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை கரெக்டாக அவர் போட்டு அவர் அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு தண்டனை கொடுக்கறதோ இல்லை நமக்கு நல்லதை கொடுக்கறதோ எல்லாமே அவர் நம்ம கர்ம பலனைக்கு ஏற்றாற் போல தான் கொடுப்பார். அதனால் சனீஸ்வரரை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோன்னா அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுடுவார். மனிதர்களினுடைய குணம் எப்பொழுதுமே மாறக்கூடிய தன்மை உடையது இல்லையா? ஸோ இந்த சனி பகவான் எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம கர்மாவுக்கு ஏற்றாற் போல் பிரச்சனைகளை கொடுப்பார். இப்போ ஒரு மனிதனுக்கு எதுலங்க ரொம்ப ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எது ரொம்ப அவனை அடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பணம் இருக்குது, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், பணத்துக்கு குறையே இல்லை அப்படின்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடு அவன் நிம்மதியாகவே சாப்பிட முடியாது. ஒன்று வியாதி இருக்கும், இல்லை இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, பணத்துக்காக வேணால் நண்பர்கள் இருப்பாங்க. மனம் விட்டு பேசுவதற்கு ஆத்மார்த்தமாக யாருமே இருக்க மாட்டாங்க. மனைவி காசுக்காக நம்மளை கொன்னுருவாளோ அப்படின்னு கணவன் பயந்து வாழ்கிறதும், கணவன் எங்கேயாவது நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு மனைவி பயந்து வாழ்கிறதும், இந்த பணத்துக்காக மட்டுமே உறவுகள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது. ஸோ பணம், அந்த பணமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது, பணமே இருக்காது, ஆனால் அவர்களுக்கு கடன் கடன் கடன்னு இந்த பணத்திற்காக ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போது பணம் இருந்தாலும் பிரச்சனை, பணம் இல்லாட்டாலும் பிரச்சனை. ஒரு நல்ல மனிதர்கள் சம்பாதித்து வைப்பது, இது எல்லாமே எப்படி அமையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம பலனை பொறுத்து தான். நல்ல கணவன் அமையிறது, நல்ல மனைவி அமையிறது, நல்ல பிள்ளைகள் அமையிறது, நல்ல மாப்பிள்ளைகள் வர்றது, நல்ல மருமகள் வர்றது, இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலனை பொறுத்து தான். அப்போது இந்த கர்மாவை தீர்மானம் பண்ணுவது சனி பகவான் தான். சனி பகவான் என்ன பண்ணுவார், நீ நல்லது பண்ணேன்னா உனக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட அதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கும். ஸோ இந்த சனி பகவான் 7.5 சனி காலத்தில் விரய சனியாக, ஜென்ம சனியாக, பாத சனியாக நமக்கு வருகிறார். இதை தவிர்த்து ஒரு 7.5 சனி இல்லாமல் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய சனியில் எது நமக்கு அதிகமான தொல்லைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. இப்போ அஷ்டம சனி யாருக்கு நடக்கிறது? சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. அஷ்டம சனியில் ஒரு பிரிவினை என்பதை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். இந்த கிரகங்களாக இருக்கட்டும், சனி பகவான் அஷ்டம சனியில் கொடுப்பார். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் கணவனை இழக்கிறதோ, மனைவியை இழக்கிறதோ, இல்லை வேலை போகிறது, வேலை போய் பணத்துக்காக கஷ்டப்படுறது, இப்படி ஒரு இழப்பு, நண்பர்களை இழப்பது, சண்டை போட்டு நண்பர்களை வெளியில் வந்துடுவோம், இல்லை நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பர்கள் நம்மளை இறந்துருவாங்க நம்ம. ஸோ இதையெல்லாம் இந்த அஷ்டம சனியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன வருத்தம்னு வச்சுக்கோங்களேன். கண்டகச்சனி, இந்த கண்டகச்சனிங்கிறது 7ஆம் இடத்துல வர்றது. மனைவிக்கோ கணவனுக்கோ எப்பொழுதுமே ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சனி பகவான் எப்படியெல்லாம் இந்த கஷ்டங்களை கொடுப்பார், இது வயதிற்கேற்ப நடக்கும். ஒரு சின்ன வயதாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல் அந்த காலநிலைகளும், நடு வயதாக இருக்கும்போது அதற்கு தகுந்த காலநிலைகளும், வயதான நேரத்தில் சனி பகவானினுடைய அந்த கால சூழ்நிலையும், இப்படி ஒன்றொன்றும் அதாவது இதில் நமக்கு நடக்கிறது. இப்போ சனி பகவானை நம்ம திருப்திப்படுத்தும் வகையில், இப்போ எனக்கு 7.5 சனியே இல்லை, நான் போய் சனிக்கு பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா அவசியமே கிடையாது. சனி பகவானை தினமும் வணங்கணுமா? அவசியமே கிடையாது. நவகிரக வழிபாடை தினமும் நம்ம செய்யலாம். நவகிரக வழிபாட்டில் அதில் சனீஸ்வரனும் வருகிறார். அப்போது 7.5 சனி காலத்தில், அஷ்டம சனி காலத்தில், கண்டகச்சனி காலத்தில் நம்ம சனீஸ்வரனை பிரத்யேகமாக வணங்கலாம். 7.5 சனி அப்படிங்கும்போது 7.5 years, 7.5 ஆண்டுகள். கண்டகச்சனி, அஷ்டம சனி 5 ஆண்டுகள். அப்போது இது எல்லாமே நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நிறைய நம்ம தானங்கள் பண்ணலாம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள்
கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து தானம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 7:30 சனி காலகட்டத்தில் ஸ்ரீராம ஜெயம் உட்காந்து எழுதலாம். ஏன்னா சனி பகவான் வந்து எப்பொழுதுமே ஆஞ்சநேயருக்கு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய வாக்கு என்னென்னா, யார் ஸ்ரீராமபிரானையோ, யார் ஆஞ்சநேயரை வணங்குறாங்களோ, யார் ராமநாமத்தை சொல்கிறாங்களோ அவரை பெரிய அளவுக்கு சனி பகவான் தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அதனால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, சுந்தரகாண்டம் படிக்கிறது, வீட்டில் வந்து நீங்கள் எப்பொழுதுமே ராமர் நாம ஜபத்தை செய்கிறது, இது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் இந்த 7:30 சனி காலத்தில். பொதுவாக இந்த 7:30 சனி காலத்தில் வந்து நமக்கே உடம்பில் வந்து நிறைய ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். படிக்க இருக்க குழந்தைங்களாக இருந்தால் மறதி எல்லாம் கொடுப்பாரு. அப்போது இந்த படிக்க இருக்கிற குழந்தைங்க நமக்கும் ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கும் பொழுது நல்லெண்ணெய் வந்து தானமாக கொடுக்கலாம். சனிக்கிழமையில் நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சும் குளிக்கலாம். அதனால தான் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்க. அதனால் சனிக்கிழமையில் நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பெரிய பரிகாரமாகத்தான் அதை வந்து நம்ம செய்கிறோம். ஸோ சனி பகவானினுடைய வழிபாடு அப்படிங்கும்போது பிரத்யேகமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த 7:30 சனி காலம், அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த காலகட்டத்தில் நம்ம தனிப்பட்ட சனி பகவானுக்குன்னு கோவில்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு சன்னதியாகத்தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் நவகிரகங்கள் தானே, கிரகங்களில் ஒன்று. அதனால் சனி பகவானுக்கு வந்து பரிவார தேவதைகளோடு தான் இருப்பாங்க அவங்க. நம்ம பிரத்யேகமாக ஒரு தெய்வத்திற்கு போய் சனிக்காக செய்யணும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோவில், அவர் சனிக்கிழமையில் உப்பிலியப்பனை போய் நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை விதமான சனி தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு அது விலகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். ஸோ இது திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்கொள்ளிக்காட்டில் வந்து அவர் கலப்பையோட பொங்கு சனியாக இருக்கார், திருவாரூர் மாவட்டத்தில். அங்கே போய் நம்ம வந்து வணங்கலாம். அதே மாதிரி குச்சனூரில் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஸோ குச்சனூர் போனீங்கன்னா அங்கே சனி பகவானை வந்து வணங்கலாம். எங்கெல்லாம் ராமர் கோவில் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கே சனிக்கிழமையில் நீங்கள் போயிட்டு நல்லெண்ணெய் கொடுக்கறதோ இல்லை வெண்ணெய்க்காப்பு சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்கள் செந்தூரம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே சனீஸ்வரனுக்கான ஒரு பிரீத்தி தான். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அப்புறம் பணம், இது எல்லாம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு, ஆஞ்சநேயருக்கு இந்த தானங்களை எல்லாம் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா சனி தோஷம் நம்மளை விட்டு விலகும். இந்த சனி வழிபாட்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நவகிரகங்களை நம்ம வந்து வணங்குறோம் இல்லையா, கோவிலில் வலம் வரோம். நவகிரகங்களை மட்டும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி வணங்கவே கூடாது. வெறும் அந்த கோவில் பிரதட்சணம் மட்டும்தான் நம்ம பண்ணணும். 9 முறை வலம் வரணும். அண்ட் நவகிரகங்களுக்கு தேங்காய் உடைச்சி அர்ச்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம், தானியங்கள் தானமாக கொடுக்கலாம், தீபம் ஏற்றலாம், வலம் வரலாம். இந்த வழிபாடுகள் செய்தாலே போதுமா. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் சனீஸ்வர பகவானின் வழிபாட்டு முறைகள், எதற்காக வழிபடணும், அவர் எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துவார், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.